டு சப்ஸ்கிரைபர்ஸ். டுடே நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு வந்து லெனோவோ திங்க்பேடில் யோகா சீரீஸு 370. இது வந்து உங்களுக்கு 360 லேப்டாப்பு டச் மாடலு. ஸோ நமக்கு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா உங்களுக்கு வந்து நாட் கவரிங் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. i7 ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து 7th ஜென் ப்ராசஸர். இது ஆக்சுவலி நம்ம வந்து அடாப்டரை கனெக்ட் பண்ணுறோம். இப்போ அடாப்டரை கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பவர் வந்து பாருங்கள், ஸ்டாண்ட் பை பவர்லாம் ஓகே, பட் வந்து உங்களுக்கு வந்து சிக்னல் லைனில் பிரச்சனை இருக்குது. ஸோ இதுதான் வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. இப்போ வந்து பவர் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணும்பொழுது இங்கே பாருங்கள், பவர் பட்டன் சைடில் இருக்குது. நம்ம ப்ரெஸ் பண்ணும்பொழுது இங்கே பாருங்கள் எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை. பாருங்கள், எந்த ஒரு ட்ரிகரிங்கும் எடுக்கலை. ஸோ இதுவே வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு லேப்டாப்பை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த லெனோவோ திங்க்பேடு 360 மாடலு 370 மாடல் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, இந்த ஐஓவுக்கு வந்து ஐஓவுக்கும் சார்ஜிங் ஐசிக்கும் அதாவது நம்ம அடாப்டரில் உள்ள கரண்ட் எவ்வளோ கரண்ட் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சார்ஜிங் ஐசி வந்து ப்ளஸ் சென்சார் மூலியமாக வந்து அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதில் இவ்வளோ தான் இந்த அடாப்டரில் கரண்ட் வருதுங்கிறத வந்து ஐஓவுக்கு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்துகிற மீன்ஸ் தான் அந்த ஐஓ வந்து ஸ்டாண்ட் பையை வந்து ஆன் பண்ணோம். ஸோ இது வந்து அந்த செக்ஷனில் தான் இப்போ ப்ராப்ளம் இருந்தது. ஸோ நம்ம இப்போ வந்து ரெக்டிஃபை பண்ணியாச்சு. அதில் வந்து அந்த ஐஓக்கும் அந்த சிக்னலுக்கும் இடையில் வந்து ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க, 2R2 ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. அந்த ரெசிஸ்டர் வந்து ஓப்பனில் ஆயிடுச்சு. ஸோ அதை மட்டும்தான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு போர்டு. வாங்க ஆன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஏசி ஓகேங்கிற சிக்னல், அந்த ஏசி ஓகேங்கிற சிக்னல் வந்து, அதாவது ஏசி ஓகே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வந்து ஏசிங்கிறது வந்து அடாப்டர், சிங்கிறது கரண்ட்டு. ஸோ அடாப்டரில் இவ்வளோ கரண்ட் அப்படி வர்றதுங்கிறத வந்து அந்த ஏசி ஓகே சிக்னல் வந்து ஐஓவுக்கு தெரியப்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த போர்டெலாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போர்டு வியூ ஆர் ஸ்கெமேட்டிக் இல்லைன்னா நம்ம ரெடி பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து போர்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த மவுஸையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடாப்டரும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஸ்டாண்ட் பை இருக்குது. சரி, இப்போ வாங்க ஆன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 வோல்ட்டு. இப்போ நமக்கு வந்து போர்டை ஆன் பண்ணலாம். போர்டு ஆன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கரண்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு அங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து ஆன் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ வந்து ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ணியாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபர்தராக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து ப்ராப்ளம் வந்து கரெக்டாக நம்ம டயக்னைசிங் பண்ணி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா மஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கிமேட்டிக் அண்டு போர்டு வியூ படிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து பிளைண்டாக சர்வீஸ் பண்ணோம்னா நம்ம வந்து தேவையில்லாத இடத்துல கை வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து கரெக்டாக ப்ராப்பராக சரியாக வந்து லேர்ன் பண்ணி சர்வீஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சஜஷன் அதுதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.